ஹவு டு ஆக்சுவலி கெட் ரிட் ஆஃப் பெல்லி ஃபேட். நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க ஆர் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, வீக்லி 4 to 5 days ப்ராப்பராக ஜிம் போய் ட்ரைனிங் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்குன்னா அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களால் தான் புல்லப்ஸ் பண்ண முடியும், நீங்கள் தான் 10 km ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கீங்க, எல்லாமே இருந்தாலும் உங்களால் உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்க முடியலன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அ ஃபிட்னஸ் ப்ராப்ளம். ஓகேவா? உங்கள் ஜிம்மோ உங்கள் ட்ரைனிங்கோ ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைலும் நீங்கள் ஃபேட் லாஸ்க்கு ஃபாலோ பண்ணுற சிஸ்டமும் தான் எங்கள் ப்ராப்ளமே. நீங்கள் எல்லாரையும் மாதிரியும் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்காக கலரி டெஃபிஷியட் டயட்டில் இருக்கீங்க, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றீங்க, டெய்லி மார்னிங் 5 km 10 km ரன்னிங் போகிறீங்க, இவ்வளோ பண்ணியும் நீங்கள் வீக்காக தான் ஆகுறீங்க. உங்களோட பெல்லி ஃபேட் குறையலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பெல்லி ஃபேட் அந்த இடத்துல எப்படி ஸ்டோர் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த இடத்துல இருந்து அந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். பெல்லி ஃபேட்டில் 2 types ஆஃப் ஃபேட் இருக்குது. ஒன்று உங்களோட ஆப்ஸை கவர் பண்ணியிருக்கிற ஃபேட். ஓகேவா? இது நார்மலான ஃபேட். நீங்கள் நார்மலாக கலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க, ட்ரைனிங் பண்ணுறீங்கிறப்போ இது ரெடியூஸ் ஆகிரும். பட் த செகண்ட் டைப் ரொம்பவே டேஞ்சரான ஃபேட். இது உங்கள் ஆர்கன்ஸை சுற்றி ஸ்டோர் ஆகிருக்கும், விச் இஸ் விசரல் ஃபேட். இந்த ஃபேட் தான் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு மேஜரான ரீசனு. இந்த விசரல் ஃபேட்டை நீங்கள் சாப்பிடாம கலரி டெஃபிசிட்டில் இருந்தோ இல்லைனா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கார்டியோ பண்ணி பர்ன் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் அ கரெக்ட் வே. நீங்கள் ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே வீக் ஆகி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எது எஃபெக்டிவான வேன்னு பார்க்கும்போது என்னதான் நம்மளால ஃபேட்டை ஸ்பாட் ரெடியூஸ் பண்ண முடியாதுனாலும் நிறைய ரிசர்ச்சில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஃபேட்டை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். மெயினாக இந்த விசரல் ஃபேட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், ஹிட் ட்ரைனிங் அண்ட் எண்டூரன்ஸ் ட்ரைனிங் இந்த மூணையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது எஃபெக்டிவாக ரெடியூஸ் ஆகிருக்கு. எதனால கேலரிக் டெஃபிஷியட்டோ ஆர் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கார்டியோவோ இதுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இது ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு மேஜரான ரீசன் கார்டிசால். எஸ், கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாடி நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக ஃபேட்டை வெளியில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. கார்டிசால் ஏன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேலரிக் டெஃபிஷியட் இருக்கீங்கன்னா கம்மியாக சாப்பிட்றீங்க. ஸோ அது உங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். உங்கள் பாடியில் அதிகமாக கார்டியோ பண்ணும்போது உங்கள் பாடி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் போகுது. ஓகேவா? அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு போகிறீங்க. டயட்டில் கூட ஏதோ ஒரு ட்ரெயினர் கொடுத்த டயட் பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அதில் இருக்காது. ஸோ பிடிச்ச ஃபுட் சாப்பிட்லன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே கார்டிசாலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எதனால உங்களோட பெல்லி ஃபேட் அவ்வளோ ஸ்டப்பனாக இருக்குது, அதை பர்ன் பண்ணுறது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் ஃபேட் லாஸ்க்கு ஃபாலோ பண்ணுற சிஸ்டமும் இந்த கார்டிசாலை ஸ்பைக் பண்ணாமல் பெல்லி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு 4 ஸ்டெப்பாக சொல்கிறேன், இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, ஹைப்ரிட் ட்ரைனிங். எஸ், ஹைப்ரிட் ட்ரைனிங்கில் தான் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் கார்டியோ அண்ட் ஹிட் ட்ரைனிங் பண்ணுவீங்க, விச் பிளேஸ் மேஜர் ரோல் இன் ரெடியூசிங் யுவர் விசரல் ஃபேட். ஃபேட் லாஸ் ஆகிறது ஹைப்ரிட் ட்ரைனிங்கில் ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட் தான். நீங்கள் ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக நீங்கள் 3 ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபிட்னஸில் 3 ஃபேக்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், ஜிம்மில் போயிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்களா, ஸோ அதுதான். இது பண்ணுறது மூலமாக உங்கள் மசில் ஹைப்பர்ட்ரோஃபி இம்ப்ரூவ் ஆகும், ஸோ மசில் மாஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்கள் போனோட டென்சிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். செகண்டு ஏரோபிக் ட்ரைனிங் பண்ணுவீங்க, இந்த Zone 2 கார்டியோன்னு சொல்கிறோம்ல, ரன்னிங் போகிறது. ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்க. இதில் உங்கள் ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் கார்டியோவாஸ்குலர் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பேசிக்காக சொல்லணும்னா உங்களோட இன்ஜின் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் தேர்டு ஆனோரோபிக் ட்ரைனிங் பண்ணுவீங்க. இதில் தான் நம்ம ஹிட் ட்ரைனிங், டபாட்டா, ஸ்ப்ரிண்ட் ஓடுறது எல்லாமே ஆனோரோபிக் கேட்டகரிக்கு வந்துடும். நம்மளோட மசில் எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லாக்டேட் த்ரெஷ்ஹோல்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஒரு அத்லட்டோட பவர், அவனோட மசில் எண்டூரன்ஸ் எல்லாமே ஆனோரோபிக் ட்ரைனிங்கால தான் பில்ட் ஆகும். நீங்கள் வீக்லி எப்படி ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 3 days வெயிட் லிஃப்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். 3 days எண்டூரன்ஸ் அண்ட் ஆனோரோபிக் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வீக்லி லே அவுட் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டே நீங்கள் அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறீங்க. ஓகேவா? செகண்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஸ்ப்ரிண்ட் ஓடுறது, ஹிட் ட்ரைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி எதனாலும் பண்ணிக்கலாம். தேர்ட் டே ஈஸி ரன். ஓகேவா? லாங் Zone 2 கார்டியோ நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் டே லோவர் பாடி ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்துக்கு ட்ரைனிங் பண்ணணும். ஸோ ஸ்குவாட்ஸ் பண்ணுறது, லஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் டே ரொம்பவே ஈஸியான லாங் ரன். ஓகேவா? ஜாலியாக பேசிக்கிட்டே ரெக்கவரி செஷன் மாதிரி ஒரு லாங் ரன் வச்சுக்கணும். அண்ட் 6th டே நீங்கள் ஃபுல் பாடி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணலாம். தென் 7th டே ரெஸ்ட். இந்த 7 daysமே நீங்கள் உங்கள் ஹிப்பு, ஸ்பைன் அண்ட் ஷோல்டர் ஃபோக்கஸ் பண்ணி மொபிலிட்டி ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. மொபிலிட்டி இல்லாமல் உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தாலும் சரி, மசில் இருந்தாலும் சரி, என்னதான் பவர் இருந்தாலும் அது வேஸ்ட்டு. ஸோ மொபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போது ட்ரைனிங்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் டயட். ஓகேவா? டயட்னு சொல்ல வேணாம், ஃபியூல்னு சொல்லலாம். ஏன் ஃபியூல்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு வீக்லி பிளான் பண்ணோம்ல, இந்த ட்ரைனிங்கை பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு எனர்ஜி வேணும். ஸோ அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் டயட்டுங்கிற பேரில் கம்மியாக சாப்பிட்டுட்டு உங்களால் அதிகமாக ஓட முடியாது, தலை சுத்தம், வெயிட் லிஃப்ட் பண்ணால், அந்த மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணுறது ஹெல்தியே கிடையாது. உங்களோட மெயின்
மெயின்டெனன்ஸ் கலர்ஸ்லேருந்து 300 to 400 கலர்ஸ் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக ஃபேட் லாஸ் பண்ண முடியும். உங்களோட மெயின்டெனன்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கலர் கால்குலேட்டர் கொடுக்குறேன். அதில் உங்களோட ஏஜ், ஹைட்டு, வெயிட் அண்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரி 6 டே ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இந்த டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கலர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்து ஜஸ்ட் 300 to 400 கலர்ஸ் கம்மியாக சாப்பிட்டாலே போதும். இந்த கேலரிஸில் மேஜரான போர்ஷனை ப்ரோட்டீனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் பாடி வெயிட் 1.6 to 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ண ட்ரைனிங்லேருந்து நம்ம பாடி ரெக்கவர் ஆகும், மசில் பில்ட் ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும். அதே மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணணும், தொப்பையை குறைக்கணும்னதும் இந்த காப்ஸ் யாருமே எடுக்கிறது இல்லை. ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் யாருமே சாப்பிட்றது இல்லை. பட் ஒரு ஹைப்ரிட் அத்லெட்டுக்கு காப்ஸ் தான் மேஜரான ஃபியூல். எஸ், காப்ஸ் வந்து உங்களோட எனிமி கிடையாது. நீங்கள் கரெக்டாக காப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுவீங்க. நான் காப்ஸ் எப்போ எடுப்பேன்னா என்னோட ட்ரைனிங்க்கு 1 hour to 2 hour முன்னாடி நான் வந்து காப்ஸ் எடுப்பேன். என்னோட மேஜர் மீல் ரைஸ் இருக்குது அப்படின்னா ட்ரைனிங்க்கு ஒரு 2 hours 1 hour முன்னாடி நான் சாப்பிடுவேன். அப்போ அந்த காப்ஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி என் பாடி எனர்ஜிக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த எனர்ஜியை நான் வந்து பெர்ஃபார்மன்ஸில் காட்டுவேன். என்னால் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட்டில் காப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா? காப்ஸ் வந்து எனிமி இல்லை, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ட்ரைனிங் அண்ட் டயட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் இதுதான், உங்களோட ஸ்லீப். எஸ், அட்லீஸ்ட் 7 to 8 hours நீங்கள் வந்து குவாலிட்டியான ஸ்லீப் எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் 7 hours கீழே தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் கார்டிசால் பயங்கரமாக ஸ்பைக் ஆகும். ஸோ உங்கள் பாடி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நேச்சுரலாக உங்கள் பாடியில் வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், மெயினாக பெல்லி ஏரியாவில். நீங்கள் எவ்வளோ தான் ட்ரைனிங் அண்ட் டயட்டில் 100% கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்லீப்பில் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் நடக்காது, மசில் பில்ட் ஆகாது, ஏன் உங்கள் பெர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 7 to 8 hours குவாலிட்டியான ஸ்லீப் இஸ் நான் நெகோஷியபிள். இதில் ஸ்வீட் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா 7.5 hours எப்படியாச்சும் டெய்லி தூங்கிடுங்க. நான் 3 months பார்க்காத ரிசல்ட்டை ஜஸ்ட் 3 weeksல பார்த்தேன். நான் என்னோட ஸ்லீப்பை ஃபிக்ஸ் பண்ண அந்த வீக். நம்ம ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக நம்ம பாடியை பிரேக் பண்ணுவோம். அதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை உள்ளே கொடுப்போம். பட் நம்ம பாடி அதை எடுத்துக்கிறது நம்ம தூங்குறப்போ தான். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் இஸ் பி கைண்ட் அண்ட் பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப். என்னடா இந்த தொப்பை குறைய மாட்டேங்குது, இந்த பெல்லி ஃபேட் பேன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கார்டியோ பண்ணாதீங்க, போட்டு உங்கள் பாடியை சித்திரவதை பண்ணாதீங்க. ஓகே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, the belly fat didn't get there in one day. So same like that, it won't leave on one day. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே, ஸோ அதுக்கான டைம் கொடுங்க. நேச்சுரலாக உங்கள் பாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேப்புக்கு வரும். என்ன பண்ணாலும் இந்த தொப்பை போக மாட்டேங்குது, இந்த பெல்லி ஃபேட் வந்து எனக்கு மட்டும்தான் ஆஃபீஸில் இருக்குது, காலேஜில் நான் மட்டும் தான் தொப்பையோடு இருக்கேன், இப்படிலாம் நீங்கள் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆனாலே உங்கள் கார்டிசால் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். சயின்ஸ் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் தாண்டி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பெல்லி ஃபேட் தொப்பைங்கிறது ஒரு ஃபிசிக்கல் திங்லாம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ சிக்னல். உங்கள் பாடி வந்து உங்ககிட்ட சொல்லுது, உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்கிற லிவிங்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்களோட ஸ்லீப் ஆர் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், உங்களோட ரெக்கவரி, சம்திங் இஸ் ராங். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கலர்ஸ் பர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு கலர்ஸ்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தட் இஸ் கால்ட் ஹைப்ரிட் ட்ரைனிங். ஒரு ஹைப்ரிட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வரும்போது பெட்டரான லிவிங்க்கு போவீங்க. பாடி இன்னுமே ஹெல்தி ஆகும், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகிறது வந்து ஒரு சைட் எஃபெக்டாக அதுவே நடக்கும். ஓகேவா? பில்டு த ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒரு அத்லெட்டுங்கிற ஐடென்டிட்டி பில்ட் பண்ணுங்க. த பாடி ஃபாலோ. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் ரீகப் பண்ணுறேன், வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கார்டிசால் தான் ரூட் ப்ராப்ளம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணணும். அண்ட் ஹைப்ரிட் ட்ரைனிங்கை எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்கு பாடியை ப்ராப்பராக ஃபியூல் பண்ணணும். அதுக்கு ப்ரோட்டீன் அண்ட் கார்போட டைமிங் ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் ஸ்லீப் தான் உங்களோட ரெக்கவரி வெப்பன். ஸோ புட் திஸ் ஆல் டுகெதர், பெல்லி ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும். நாட் இன் ஜஸ்ட் 7 days, பட் இதை ஒரு 8 to 12 weeks நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெல்லி ஃபேட் போய் உங்களுக்கு உள்ளே இருக்கிற உங்களோட ஆப்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். யுவர் பாடி வில் லுக் அண்ட் ஃபீல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஃபேட் லாஸை ஃபோக்கஸ் பண்ணி 12 week ஹைப்ரிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணும்னு நினச்சிங்கன்னா லீவ் அ கமெண்ட், ஹைப்ரிட் ட்ரைனிங்னு கமெண்ட் பண்ணுங்க. 500 கமெண்ட் வந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி டிசைன் அ ப்ரோக்ராம் அண்ட் ஷேர் இட் வித் யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களோட பெல்லி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி ஹைப்ரிட் ஃபிட்னஸ் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன், ஐ எம் ராஜா, யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஹைப்ரிட் அத்லெட். See you in the next video.